அங்கே பாபர் மசூதியை இடித்த இடத்துல போய் கோவில் கட்டுறாங்க, அதில் போய் கும்பிட்டுட்டு வர்றார். பா ரஞ்சித் பக்காவான பதில் சொல்லியிருக்கிறார். கமலஹாசனை பற்றி நம்ம சொல்லிடுவோம். கமலஹாசன் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, என்ன சொல்கிறாரோ நம்மளாம் இன்றைக்கி வந்து தீவிரவாதி ஏன்னு சொன்னாக்கா நம்மளாம் விளக்கேற்றல, இல்லை ரஜினி சொன்னதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பயம் இல்லாமல் அந்த டைரக்டர் பா ரஞ்சித் சொல்லியிருக்கிறார். எல்லா நடிகர்களும் பல நடிகர்கள் அதுக்கு போகவே கிடையாது. இந்த மாதிரி பள்ளிவாசல் திறப்புக்கு நீங்கள் வந்து அனுமதிப்பீங்களா? ஸ்கூலில் லீவ் விடுறாங்க, மருத்துவமனை லீவ் விடுங்கிறாங்க, லைவ் பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சர்ச்சுக்கு நீங்கள் செய்வீங்களா? கருப்புன காணிக்கையே உள்ளே வாங்கலை, ஆனால் மத குருமார்களுக்கு இவங்க அழைப்பு கொடுக்கல. ஒரு விஷயம். அப்போ நம்மள்கிட்ட உள்ள சைத்தா இருக்குல்ல, வேலூர் இப்லிசான் போன்ற ஒரு சில இரட்டை வேடதாரிகள் உள்ளே சேர்ந்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக, அவங்க பூரா ஆம்பளை பயிலுக, இந்த பெண் ஹிஜாப் பண்ணது யார் எவருனே தெரியாது, அல்லாஹு அக்பர் என்று சொல்லி. வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. டச் மொபைல் வைத்திருந்தால் போதும், வீட்டில் இருந்தபடியே தினமும் ரூபாய் 1800 வரை சம்பாதிக்க முடியும். குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல். விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் +91 790 460 3521. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நடிகர்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னு சொன்னாக்க, ரஜினி மாதிரி பச்சோந்திகள் வெளியில் வரும்போது பேட்டி அளிக்கிறாரு, இது ஒன்லி ஆன்மீகம்தான், இது அரசியலாக ஆன்மீகமானு கேட்குறாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா, 500 வருடமாக உள்ள இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடச்சிருச்சான். அப்போ இன்றைக்கி தான் வந்து தீர்வு கிடச்சிருக்கா? இதனுடைய தீர்ப்பு எப்படி வந்தது என்று எல்லாருக்குமே தெரியும். கூட்டு மனசாட்சியின்படி இந்த கூட்டு பொறியியல் தீர்ப்பு அளித்தாங்க. கமலஹாசன்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. கமலஹாசன் இதற்கு போகலை. அவர் என்ன சொன்னார், இதுதான் நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே அப்படிங்கிறார். அப்போ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த படம் நடித்தார் விஸ்வரூபங்கிற படம் மாத்திரம் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனால் ரஜினிகாந்த் லால் சலாம்னு படம் நடிச்சுக்கிட்டு, இஸ்லாமியருக்கு ஆதரவாக படம் நடிக்கிறேன்னு நடிச்சுக்கிட்டு, அதில் அஸ்லாம் அலைக்கும் வேற சொல்லிக்கிட்டு, ஆனால் அங்கே பாபர் மசூதியை இடித்த இடத்துல போய் கோவில் கட்டுறாங்க, அதில் போய் கும்பிட்டுட்டு வர்றார். பா ரஞ்சித் பக்காவான பதில் சொல்லியிருக்கிறார். கமலஹாசனை பற்றி நம்ம சொல்லிடுவோம். கமலஹாசன் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, டெல்லிக்கு முதலாக போய் பாபர் மசூதியை இடித்தது தப்புன்னு சொல்லி குரல் கொடுத்தவர் கமலஹாசன். அதே போன்று பா ரஞ்சித் கேட்குறாங்க. பா ரஞ்சித் ரஜினியை வச்சு 2 படம் பண்ணியிருக்கிறார். ஏன்னு சொன்னாக்க, அவர் வந்து இதனால் மார்க்கெட்டு போயிடுமோ, ஏன்னா ஆடியோ லான்ச்சுக்கு, ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வர்றாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாரோ, நம்மளாம் இன்றைக்கி வந்து தீவிரவாதி ஏன்னு சொன்னாக்கா நம்மளாம் விளக்கேற்றல, இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளாம் தீவிரவாதி ஆயிடுவோம். இது வந்து இன்னும் 10 ஆண்டுகளில் என்ன ஆக போகுதுன்னே தெரியல, இதை வந்து அரசியல் ஆக்கியிருக்கிறாங்க, ரஜினி சொன்னதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பயம் இல்லாமல் அந்த டைரக்டர் பா ரஞ்சித் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே திரையுலகில் வந்து பா ரஞ்சித் வந்து வந்த பிறகு தான் திரையுலகில், சினிமாவில் வந்து இது போன்ற ஒரு குரல் கொடுக்கக்கூடிய, சாதியாரால் யாரெல்லாம் சாதியினால் ஒடுக்கப்படுகிறார்களோ அதை உடைத்து எரிந்து சொல்லக்கூடிய ஒரு டைரக்டராக இருக்கிறார். அதே மாதிரி என்னன்னாக்க, கேரளாவில் உள்ள ஏகப்பட்ட கலைஞர்கள், இசையமைப்பாளர்களிருந்து நடிகர்களிருந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா அதையே போட்டிருக்கிறாங்க. இந்திய அரசியல் சாசன சட்டத்தையே போட்டு, அதனுடைய ஃபஸ்ட்டு பேஜை போட்டு, இது மதச்சார்பற்ற நாடு, இது எல்லாருக்கும் சமம், ஆக எல்லா நடிகர்களும், பல நடிகர்கள் அதுக்கு போகவே கிடையாது. பினராயி விஜயன் தெளிவாக அறிவித்திருக்கிறார். இது சார்ந்து இப்போ இந்த கோயில் திறப்பு விழா சம்பந்தமாக, கோயில் திறப்பு விழாவை பற்றி யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அழகாக அவங்க கோயிலை திறக்கட்டும், ராமரை கும்பிடட்டும், அவங்களுடைய வழிபாடுகள் நடத்தட்டும். கேரளாவில் உள்ள சேட்டன்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்க சேட்டைக்கு வந்து சம்மட்டி அடி அடிக்கக்கூடிய வகையில் சேட்டாக்கள்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பள்ளிவாசல் திறப்புக்கு நீங்கள் வந்து அனுமதிப்பீங்களா? ஸ்கூலில் லீவ் விடுறாங்க, மருத்துவமனை லீவ் விடுங்கிறாங்க, லைவ் பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சர்ச்சுக்கு நீங்கள் செய்வீங்களா? சர்ச்சு திறப்பு விழாவுக்கு செய்வீங்களா? அப்போ ஒரு பள்ளிவாசலை இடித்து அதை வேதனை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் அது ஒரு சாதனையாக இன்றைக்கு வந்து பொதுவெளியிலே போட்டு ஒரு அரசியல் செய்கிறீர்கள். இன்னும் வேலைப்பாடே முடியலை. வேலைப்பாடு முடியாமல் தேர்தலுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல அதில் 1008 பஞ்சாயத்து என்ன தலித்துகள் அனுப்புன காணிக்கையை உள்ளே வாங்கலை, அது ஒரு சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கிறது.
தலித்துக்களுக்கு இவங்க வந்து பத்திரிக்கை வச்சு அழைக்கலை. தமிழ்நாட்டில் உள்ள அந்த முக்கியமான மத குருமார்களுக்கு இவங்க அழைப்பு கொடுக்கல. அப்போ இப்படியான பல சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பதிவு போடுறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்ன இப்போ இந்த நடிகர்கள்லாம் குரல் கொடுத்தது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அப்போ நம்மள்கிட்ட உள்ள சைத்தா இருக்குல்ல, வேலூர் இப்லீசான் போன்ற ஒரு சில இரட்டை வேடதாரிகள் உள்ளே சேர்ந்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக பாஜகவோடு சேர்ந்து கொண்டு என்ன சொம்பு தூக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பணத்துக்காக, பதவிக்காக. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற நடிகர்கள், டைரக்டர்கள், இசையமைப்பாளர்கள் வந்து இந்த மாதிரியான குரல் கொடுக்குவது என்பது, நியாயமாக பேசுவது என்பது உண்மையிலேயே நம்ம அவர்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிக் கொள்கிறோம். அதெல்லாம் நம்ம எடுத்து மக்கள்கிட்ட சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்க இப்படியும் ஆட்கள் இருக்கிறார்கள். நம்மக்கிட்டே உள்ள சில உள்ளுருவிகள் வந்து உள்ளே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடியவர்கள், பொதுவான மக்கள், கேரளாவில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க, சினிமா துறையை சேர்ந்தவங்க, ஆஹா நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமே, அடுத்து நம்ம படம் ரிலீஸ் பண்ண முடியாதே, நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காதே அப்படின்ட்டு நினைக்காம சரியான கருத்தை சரியான நேரத்தில் பயப்படாமல் தில்லோடு திராணியோடு சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற ரஜினி போன்ற இரட்டை வேடதாரி போல நடிகர்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அப்போ அதே போன்று இந்த சங்கிகள் செய்யக்கூடிய சாக்கடை வேலை என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணு கர்நாடகா அவங்களுக்கு பற்றி தெரியும். இவர்கள் எப்படி வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டார்களோ அதற்கு எதிராக ஒரு சிங்கப்பெண் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அனைவருடைய வாயை அடைக்கும் படியாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் பேசக்கூடக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த பெண் மாறி இருந்தால். அதே போன்று இவங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுக்கொண்டு நீ போகிறது போ, அதை விட்டுவிட்டு ஒரு முஸ்லீம் பெண்ணை ரோட்டில் போகிற பொண்ணை வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அதை வம்புக்களுக்கும் விதமாக அவங்க பண்ணவும் உடனே அந்த பெண் இறங்கி அல்லாஹு அக்பர்னு குரல் கொடுக்குறாங்க. எப்போ உன் மதத்தை நீ வழிபட்டு போறீன்னா, உன் கடவுளை பார்க்க போறீன்னா, பூஜைக்கு போறீன்னா நீ போ, இதுக்கே எங்களை வம்புக்களுக்கிற என்று சொல்லி அவர்களை எகிரி அடிக்கும் விதமாக ஒரு பெண்ணாக இருந்தும் அவர்களுக்கு சம்மட்டி அடி, சவுக்கடி கொடுத்துருக்கிறார்கள். இதை வந்து காவல்துறையெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதில் 10 பேர்லாம் கிடையாது, அவங்க பூரா ஆம்பளை பயிலுக. இந்த பெண் ஹிஜாப் பண்ணது யார் எவர்னே தெரியாது, அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவர்களை அதிர வைக்கும் விதமாக, அவர்களை வந்து அடித்து நொறுக்கக்கூடிய விதமாக அந்த அளவுக்கு அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். பயப்படலை. ஏன்னா நம்மளை இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் ஆலமுன இன்குன்து மூமினின், நீங்கள் கவலைப்படாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே வெற்றியாளர்கள். இதுதானே எல்லா இடங்களையும் நடக்குது. நம்ம கவலைப்படலை, தளர்ந்து போகல. ஏன்னா நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆகையால் இவர்கள் மசூதியை இடித்ததனால் தோல்வியா, கோயிலை கட்டினால வெற்றியா? அப்படி பார்த்தா 90க்கும் மேற்பட்ட மசூதிகளை இடித்தவர், சிறுநீர் கழித்தவர், கடிக்க சொன்னவர் பல்பீர் சிங் கட்டி கொண்டிருக்கும் போது 90 மஸ்ஜிதுகளை கட்டிவிட்டு இறந்து போனாரே. நீங்கள் ஒரு மஸ்ஜிதை இடிச்சிருக்கிறீங்களே, 90 மஸ்ஜிதை கட்டியிருக்கிறாங்களே. எத்தனை பேர் இஸ்லாத்தின் பால் வந்திருக்கிறார்கள் இந்தியாவிலே? நீங்கள் இடித்ததுக்கு பிறகு எத்தனை பேர் இஸ்லாத்தின் பால் வந்திருக்கிறார்கள்? ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள்? இப்பொழுது நான் பேசக்கூடிய நேரத்தில் கூட ஒருவர் களிமா சொல்லி இருப்பார். அப்படியான ஒரு சூழல் தான் இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காது. நைட்டு கனவு கண்டாலும் பலிக்காது, பகலில் கண்டாலும் பலிக்காது. ஆகையால் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன ஆட்டம் போட்டாலும் போடுங்கள், அல்லாஹ் நாடினால் இந்த உங்களுடைய ஆட்டத்தை, உங்களுடைய கொட்டத்தை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ஒடுக்கி காட்டுவான், ஒழித்து காட்டுவான். இல்லை என்று சொன்னால் மறுமையில் மாலிக் யௌமித்தின் கணக்கு தீர்ப்பான் என்று சொல்லி இந்த தகவலை நாம் உங்களுக்கு சொல்லி காணொலியை முடித்துக் கொள்கிறோம். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.